வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வயர்டு ரிமோட் கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரிமோட் கண்ட்ரோல்டு கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்சி கார், வயர்டு ஆர்சி கார் பண்ண வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார் பண்ண நீங்கள் வந்து இப்படி கார்ட்போர்டை வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒன்றும் பெருசாக மெஷர்மெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் பின்னாடி நீங்கள் வந்து குட்டி பீஸ் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கியர் போகிற மாட்டோம் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாம்பு ஸ்டிக்கில் இப்படி கியரை செட் பண்ணி விட்டுக்கோங்க. கியர் நான் வந்து நம்மளோட கியர் மோட்டர்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கியர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ராவை நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து பாம்பு ஸ்டிக்கில் ஏற்றி நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராவை வந்து கார்ட்போர்டோட வச்சு நீங்கள் வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி இருக்கேன். உங்களுக்கான க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து டிசி மோட்டரை வந்து அதில் ஏற்றி நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். அந்த கியர் மோட்டரில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு அந்த டிசி மோட்டர் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் கார்ட்போர்டில் நீங்கள் வந்து இப்படி வரைஞ்சி மார்க் பண்ணி வரைஞ்சி நீங்கள் காம்பஸ் வச்சு வரைஞ்சி நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க கார்ட்போர்டை வீல் ஷேப்புக்கு. இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து வீலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆக போகுது. உங்களுக்கான டாய் வீல் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டாய் வீல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து எல்லா வீல்ஸுமே ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீல் நீங்கள் வந்து பாம்பு ஸ்டிக்கில் ஏற்றி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக ஏற்றி ஒட்டி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பாம்பு ஸ்டிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்கு நம்ம வந்து ஓட்டா போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம வந்து ஓட்டா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் வரைஞ்ச இடத்துல நீங்கள் வந்து ஓட்டா போட்டுக்கோங்க. நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டா போட்ட வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஓட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி 2 ரீஃபில் இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த ரீஃபில் அந்த ஓட்டையில் ஏற்றி நீங்கள் வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளஸ்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணா க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளஸ்விக்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃப்ளஸ்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி நம்ம எடுத்து வச்ச அந்த கட் பண்ணி எடுத்த வீலை நீங்கள் வந்து அதில் நடுவில் நீங்கள் வந்து ரீஃபில் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி நீங்கள் வந்து அந்த குட்டி பீஸ் ரீஃபில் மட்டும் அதில் ஏற்றி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருங்க. கட் பண்ணி ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி ஃப்ளஸ்விக் ஊற்றி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரீஃபில் நம்ம வந்து பெண்டிங் வயர் ஏற்றி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து பெண்டிங் வயர் அதில் அந்த ரீஃபில் வரைய ஏற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா வீல் ஸ்மூத்தாக சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரீஃபில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி பெண்ட் பண்ணுறேன்னு அப்படி பார்த்து நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த பெண்டிங் வயரை நான் வந்து மேலாக்கா சாஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியெல்லாம் பெண்ட் பண்ணுறேன்னு அப்படி பார்த்து நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல 3 ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில நீங்கள் வந்து நம்மளோட அந்த வீல்ல இருந்து வர கம்பியை நீங்கள் வந்து அதில் ஏற்றி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 எண்ட்ல இருக்க ஓட்டையிலையும் இப்போ நீங்கள் வாங்க நம்ம ஏற்றி வச்சாச்சு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ல அப்படியே அப்படி திரும்புற அந்த வீலா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி குட்டி பீஸ் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வெட்டி அதில் 2 ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஓட்டையில் நீங்கள் வந்து பெண்டிங் வயர் ஏற்றி நீங்கள் வந்து ப்ளஸ்க்கு ஊற்றி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பீஸ் பெண்டிங் வயர் வெட்டி எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளஸ்க்கு ஊற்றி நல்லா ஒட்டி வச்சுருங்க. நல்லா ஒட்டி செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு.
அதுக்கப்புறம் அதுல வேற ஒரு ஓட்ட போட்ட இடத்துல நீங்க வந்து நம்மளோட டிசி மோட்டர்ல இருந்து வர ஷாஃப்ட் அதுல ஏத்தி நீங்க வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கம்பி வருதுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல வர கம்பி, அது வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட சென்டர் ஓட்டையில நீங்க வந்து ஏத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறம் டிசி மோட்டரை நீங்க வந்து க்ளூகன் வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச க்ளூகன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதை பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க அந்த க்ளூகனோட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குது இது. அதுக்கப்புறம் அந்த கம்பி எல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்காக இப்படி போர்டு எப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நீங்க வந்து ஓட்டையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து கார்ட்போர்ட்ல அது நீங்க வந்து கம்பியில ஏத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏத்திட்டு நீங்க வந்து பிளஸ் ஊத்தி நல்லா ஒட்டி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வந்து நம்ம வீல்ல எண்ட்ல இருக்க அந்த கம்பியிலே ஏற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீல் வெளியே போகாம இருக்கிறதுக்காக ஏற்றி பிளஸ் ஊத்தி ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்க்கலாம் கரெக்டா இருக்குது. இன்னி நம்ம வந்து அந்த ரிமோட் செக்ஷனுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமோட் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்படி கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டை நீங்க வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ஒட்டி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டுக்கு மேல இப்படி பாம்பு ஸ்டிக்கே நீங்க வந்து ஒட்டி வச்சிருங்க. நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து பாம்பு ஸ்டிக் ஒட்டி வச்சாச்சு. அப்புறம் இப்படி ஒரு குட்டி பீஸ் பாம்பு ஸ்டிக் அந்த கார்ட்போர்டுக்குள்ளார ஏற்றியும் வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றி ஒட்டியும் வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 பெண்டிங் வயர் நீங்க வந்து 2 கம்பி நீங்க வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. குட்டி பீஸ் நீங்க வந்து வெட்டி எடுத்து நம்ம கார்ட்போர்டுக்கு நீங்க வந்து கார்ட்போர்டுல நீங்க வந்து ஒட்டி வச்சிருங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து நீங்க வந்து நம்ம கம்பி கார்ட்போர்டோட வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இது மாதிரி 2 பீசஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி கார்ட்போர்டு இப்படி வெட்டி அதுக்கப்புறம் சைட்ல எல்லாம் இப்படி கார்ட்போர்டு ஒட்டி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராஸ் எல்லாம் அந்த சைட்ல ஹைட்டுக்காக வச்சிருக்க அந்த கார்ட்போர்டு மேல வச்சு ஒட்டிடுங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த கார்ட்போர்ட் பீஸ் பாம்பு ஸ்டிக் ஏற்றி வச்சு அந்த பாம்பு ஸ்டிக் வந்து அந்த ஸ்ட்ராக்குள்ளார ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரா ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்றி வச்சு ஒட்டியாச்சு. நீங்க ஒரு கரெக்டா நம்மளுக்கு அந்த ரிமோட்ல மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வந்து வயரிங் செக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்க வந்து அலுமினியம் ஃபாயில் அந்த 2 கம்பி டச் பண்ற இடத்துல கார்ட்போர்ட்ல டச் பண்ற இடத்துல நீங்க வந்து இப்படி அலுமினியம் ஃபாயில்ஸ் நீங்க வந்து ஒட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுல நீங்க வந்து வயர்ஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது ஆப்போசிட்ஸா ரெட் வயரும் பிளாக் வயரும் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. அதுல இருக்கிற ஒரே ஒரு அலுமினியம் ஃபாயில மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒரே ஒரு ரெட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து அந்த ரெட் வயரும் பிளாக் வயரும் டச் ஆகுற ஒரே ஒரு டச் ஆகுற அந்த 2 இதுல மட்டும் அலுமினியம் ஃபாயில்ல மட்டும் நம்ம வந்து பேட்டரி கனெக்டரை அதுல நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் நான் வந்து கனெக்ட் பண்ணி சால்டிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து மோட்டர்ல இருந்து வர வயர்ஸை கொஞ்சம் லென்த்தா எப்படி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வயர்ஸ் எல்லாம் நம்மளோட அந்த ரிமோட்ல நீங்க வந்து சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2 கம்பி எடுத்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 கம்பியில வச்சு நீங்க வந்து சால்டிங் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து சால்டிங் பண்ணி வச்சாச்சு. இனி இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரி அந்த கனெக்டர்ல பொருத்தி அந்த ரிமோட்டுக்கு பின்னாடி நீங்க வந்து வச்சு ஒட்டிடுங்க. இதை நீங்க பார்க்கலாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பிடிச்சிருந்த சொல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வயர்டு ஆர்சி கார் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிடிச்சிருன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே ஒர்க் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்கெல்லாம் விளையாட சூப்பரான டாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறைஞ்ச 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.